ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேரடைஸ் ஆஃப் நேச்சுரல். நாங்கள் நாளைக்கு போகிற இடம் தான் இலங்கையில் ரொம்ப பிரபல்யமான இடம் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய போர்க்கப்பலான ஐரிஸ் புஷர் கப்பல் அங்கே தான் வந்திருக்கு. நாங்கள் நாளைக்கு இப்போ இதை பார்க்குறதுக்கு இருக்கோம். எங்களோட செஞ்சு வரதுக்கு நீங்களும் ரெடியாகுங்க. ஹாய் கைஸ், இந்த பைக்கே எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். பைக் ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடாக போகல. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஸ்பீட் மிஷனில் போட்டுச்சு. இந்த பசுமையான மலை தான் இலங்கையில ரொம்ப பிரபல்யமான மலையான ஈதுர்தால காலமலையினுடைய சகோதர மலையான மூணாங்கட்ட மலை. இந்த மலையுடைய ஸ்பெஷல் ஐட்டமே இதில் இருக்க விஹாரம். இந்த விஹாரம் 1999ஆம் ஆண்டு காசியப்பனுடைய காலத்தில் கட்டப்படவில்லை, அண்மையில் தான் கட்டி கொடுக்கிறார்கள். கைஸ், மலட ஹிஸ்டரியை சொன்னதுல சொந்த ஹிஸ்டரியை சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு நைட் பிளான் பண்ணி வச்ச மாதிரி சரியா 6 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு நான் தூங்குனேன். காதல் எழுப்பி பார்க்கும்போது டைம் 9 மணி. விஷயம்னு பார்த்தா அம்மா ஃபோன் எடுத்து கிச்சனில் வச்சுட்டு தூங்கிட்டாங்க. ஒரு மாதிரியா 9 மணிக்கு எழும்பி அடிச்சு பிடிச்சி ஃப்ரெஷ் ஆயிடுது. அம்மா வச்ச விஷம் சாரி ரசத்தை குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனான். நம்ம லக்கு நம்ம தெரியல, டைமுக்கு பஸ்ஸும் வந்துச்சு. ஏறும்னு சொல்லி பார்க்கலதான் அந்த பஸ் நம்ம போக வேண்டிய பஸ் இல்லை, 7ஆம் மணி இருக்கிறாங்கள ஏற்றிட்டு போயிட்டு இருந்த பஸ். ஸோ ட்ரிங்கோ பஸ் மிஸ் ஆகிட்டு எங்கள் நானா கூப்பிட்டு விஷயத்த சொன்னேன். அதுக்கு நானா சொன்னாங்க ஒன்லியத்தையே கூப்பிடா டெலிவரி பண்ணுறதுக்கு ட்ரிங்கோ போட்டு சொல்லி சொன்னாங்க. நானும் நமக்கு சல்லி மிச்சிருந்தான்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறிட்டு அங்கே அந்த பொடியை போனேன். போய் சைனாவேல அப்படியே நிப்பாட்டி புறா நாங்கள் திறந்து விட்ட புறாவை திறந்து விட்டோம். அது ஜொயிங்கிட்ட அப்படியே வானத்துக்கு போய் 3 சுற்றிட்டு அங்கேருந்து அப்படியோ எங்களோட வீட்டு பக்கம் போனிச்சு. ஸோ நாங்கள் திறந்து விட வேண்டிய புறாவை திறந்து விட்டுட்டு டெலிவரி பண்ண வேண்டிய புறாவை டெலிவரி பண்ணிட்டு ட்ரிங்கோ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம். கைஸ், இதான் நம்ம டெலிவரி பண்ண வந்த புறா பாக்ஸ். இந்த புறா பாக்ஸை டெலிவரி பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்குறதுக்கு இருந்த சிப்பை பக்கத்துக்கு போயிட்டு கைஸ், ஈரங்கப்பலை காட்ட வந்துட்டு இந்த கப்பலை காட்டுறேன்ட்டு நீங்கள் கோய்க்காதீங்க. நான் அங்கே காட்டுறதே போனேன், ஆனால் வீட்டு மாதிரிலாம் அந்த டைமில் உள்ளோட மாட்டேன்ட்டாங்க. அப்படி இந்த டைமில் பார்க்க வந்த இடம் தான் இந்த மியூசியம். இங்கே அதோடையும் பெரிய பிரம்மாண்டமான கப்பல்லாம் ஆகி அதெல்லாம் நீங்கள் நல்லா பாருங்க. நீங்கள் அந்த ஐரிஸ் புஷர் கப்பலை பார்க்க உங்களையும் அதை பார்க்க வேணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க அந்த மியூசியத்துக்கு வாங்க. நம்மளோட பேரை சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 90% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதோடையும் பெரிய பிரம்மாண்டமான கப்பல்லாம் நிற்கும், பார்த்துட்டு போகலாம். मैं आपको अपना राइट हैंड बनाना चाहता था. अब बोलिए, खड़े रहेंगे मेरे साथ? இந்த கப்பல் தான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோவுடைய பிளாக் பெர்ல். இதுதான் இந்த உலகத்திலே வேகமான கப்பல். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆரம்ப காலத்து ஐரோப்பிய கப்பல். பார்க்குறதுக்கு வாத்து மாதிரி இருக்கிற இந்த கப்பல் தான் சீனர்கள் முதலில் கண்டுபிடித்த கப்பல். இதுதான் இலங்கையர்கள் கண்டுபிடித்த முதலான கப்பலான பாய் கப்பலும் மரக்கப்பலும். இதை இங்கே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். இதை பார்க்கலாம் நினைப்பு வர கப்பல் தான் டைட்டானிக் கப்பல். ஏன்னு சொன்னால் அந்த கப்பலும் இந்த கப்பலும் ஒரே தன்மையை கொண்டது, நீராவிலே இயங்கக்கூடியது. இதுதான் பழைய காலத்தில் சீனர்கள், வெளிநாட்டவர்கள், ஐரோப்பியர்கள் போன்றவர்கள் நம்ம நாட்டுக்கு வரும்போது கொண்டு வந்த நீர்க்கோலைகளும் பாத்திரங்களும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் வெளிநாட்டவர்கள் கொண்டு வந்த பயன்படுத்திய நாணயங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வெளிநாட்டவர்கள் நம்ம நாட்டுக்கு பார்க்கணும்னு நினைக்கிற டொல்ஃபின்கள். இதே கடலுக்கு போய் பார்க்குற கஷ்டம், வேண்டா இங்கே பார்த்துட்டு போயிடலாம். இலங்கை மன்னர்கள் மற்றும் படைகள் வெளிநாட்டு படையெடுப்புக்கு எதிராக போர் நடத்த சென்ற தருணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்து வைத்துள்ளார்கள். இதை பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்துக்கே நன்மை கூட்டி செல்கிறது. கைஸ், நான் கீழே நிற்கும் போது தான் மேலே கிபிர் போகிறதா தொழில் அடிச்சு லைவாக கிபிரை காரணம் சொல்லி கவனம் மாதிரி அவங்க தக்கி மேலே ஏறி போய் பார்த்தா கிபிரில் சத்தம் மட்டும் தான் கட்டிச்சு. சத்தத்தோட ஏறி போயிட்டு அதோடய அழகான காட்சி ஒன்று காட்டுறேன் பாருங்க. இது மாதிரியான இயற்கை சார்ந்த பல சுவாரஸ்யமான விடயங்களை பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.